முத்தாலம்மன் கோவில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் பூவாடக்காரி பொன்னழகி எனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கியம் எனக்கு அப்படின்னு ஒருத்தர் பாடுறார். அந்த பாடல் பாதியில முடிகிறதுக்கு முன்னாலேயே ஜெமினி கணேசனும் சாவித்திரி அந்த மேடைக்கு ஏறுறாங்க. ஏன்னா அவங்களுடைய தெய்வம் பரமக்குடியில் இருக்கக்கூடிய முத்தால பரமேஸ்வரிங்கிற தெய்வம். அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டுவதற்காக இந்த பக்கம் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து முதுபெரும் மார்க்சிய கட்சியினுடைய தலைவர் ஆவுல் நைனா அவரும் மேடைக்கு ஏறுறார். அவர் எதுக்காக மேடைக்கு ஏறுறார் அப்படின்னா, தனுஷ்கோடி அழிந்த போது தனுஷ்கோடி புயலிலே மாட்டிக்கொண்டவர் மட்டும் இல்லாமல் அந்த தனுஷ்கோடி புயலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக முதலில் 3 லட்சம் தந்தவர் ஜெமினி கணேசனும் சாவித்திரி அவர்கள். அவர்களை பாராட்டுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்த அப்துல் கலாமுக்கெல்லாம் அறிமுகமான அப்துல் கலாம் அண்ணனுக்கெல்லாம் அறிமுகமான ஆவுல் நைனா அவர்கள் ஜெமினி கணேசனையும் சாவித்திரியும் அந்த பாட்டுக்கு இடையில போய் மாலை போட்டு வாழ்த்தி லெனினும் புரட்சியும் என்கிற புத்தகத்தை அவங்க 2 பேருக்கும் கொடுக்கிறார். யாருக்கு? ஜெமினி கணேசனுக்கு. ஜெமினி கணேசன் கையிலேயே கம்யூனிஸ்ட் புத்தகத்தை சேர்த்த மிக முக்கியமான ஆவுல் நைனா பிறந்த பகுதிதான் முகவை என்கிற ஒரு அற்புதமான பகுதி என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல இருக்கிறவங்களே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, எங்கேயோ இருக்கிறவர்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நம்ம ஊர்காரர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம்.